friends, welcome Rishi Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா திக் ஜெல் மாதிரியான ஹேண்ட் வாஷ் வந்து எப்படி வீட்டிலேயே கம்மியான பட்ஜெட்ல பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கொடுத்து ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ நான் எப்பலாம் வீடியோ போடுறேனோ அப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 லிட்டருக்கு உண்டான ரேஷியோ தான் வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஹேண்ட் வாஷ் வந்து வீட்டிலேயே நம்ம செஞ்சு பிசினஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான பொருள் பார்த்தலாம். ஆர்ஓ வாட்டர் அல்லது மினரல் வாட்டர் எடுத்துக்கோங்க. சால்ட்டு, EGMS, CDEA, கிளிசரின், SLES, பெர்ஃப்யூம், கலர். வாங்க இது எப்படி செஞ்சு பார்த்தலாம். 750 ml வந்து நான் ஆர்ஓ வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதிலிருந்து 100 ml எடுத்து 10 கிராம் EGMS எடுத்து வச்சுருக்கோம். இது ரெண்டையும் மெல்ட் பண்ணிடலாம். வாங்க அது எப்படின்னு பார்த்துடலாம். இப்படி எம்டி பவுல் வச்சுக்கலாம். இதில் 100 ml வந்து ஆர்ஓ வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். EGMS வந்து நம்ம சூடான தண்ணியில் ஆட் பண்ணாதான் இது வந்து நல்லா மெல்ட் ஆகும். அதனால வந்து நம்ம இதை மெல்ட் பண்ணிக்கலாம். வாட்டர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ EGMS ஆட் பண்ணிடலாம். நல்லா மெல்ட் ஆகட்டுது. நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ SLES வந்து 250 ml வந்து எடுத்துருக்கோம். அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வந்து ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகட்டும். 750 வந்து ஆர்ஓ வாட்டர் எடுத்து வச்சுருந்தோம். 100 ml எடுத்து EGMS வந்து மெல்ட் பண்ணியாச்சு. இப்போ 650 ml இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ml வந்து கிளிசரின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிளிசரின் வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டுக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்து CDEA சேர்ப்போம். அது வந்து 10 ml ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். CDEA எதுக்கு சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும், நுரைவளமும் கொடுக்கும். EGMS மெல்ட் பண்ணி வச்சது வந்து நல்லா ஹீட் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சால்ட் வந்து 20 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இது வந்து திக்னஸ் நல்லா கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டான ரேஷியோ தான் சொல்லியிருக்கோம். அதனால் கரெக்டாக தான் வரும். அப்படி ஃபுல்லாகவே போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு லிக்விட் வந்து பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. பாருங்கள் நல்லா ஜெல் மாதிரி கிடச்சிருக்கு. pH லெவலில் செக் பண்ணிடலாம். நம்ம ஹேண்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால pH லெவல் வந்து செக் பண்ணிடலாம். செவன் அல்லது 8 கிடைக்கணும். அதான் நீங்கள் வந்து நியூட்ரல். செவனே நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஹேண்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கு எந்த ஒரு அலர்ஜி ஏற்படாது. கலர் ஆட் பண்ணிடலாம். நான் ரெட் கலர் ஆட் பண்ணுறேன். சிந்தட்டிக் கலரை யூஸ் பண்ணுங்கள். ஃபுட் கலர் யூஸ் பண்ண வேணாம்.
பாருங்கள், நல்லா திக்காக நமக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். பெர்ஃப்யூம் ஆட் பண்ணிடலாம். பெர்ஃப்யூம் வந்து ஆட் பண்ணிடலாம். ஹேண்ட் வாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த லிக்விட்லாம் வந்து மிக்ஸ் ஆகட்டும். இது ஒரு 1/2 hour விட்டிங்கன்னா அந்த நுரை எல்லாமே அடங்கிடும். நல்லா நமக்கு நல்லா ஜெல் ஃபார்மில் நல்லா தெரியும். உங்களுக்கு நுரையெல்லாம் அடங்கிடுச்சுன்னா. ஹேண்ட் வாஷ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்கு ஜெல்லாக வந்து நமக்கு ஹேண்ட் வாஷ் வந்து கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் எவ்வளோ திக்னஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ திக்காக நமக்கு வந்து கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து பிஸ்னஸாக வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாட்டில் வந்து எஸ்எம்டி ட்ரேடர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாட்டில் வாங்கி நம்ம செஞ்சு வச்ச லிக்விடை இதில் ஊற்றிட்டு அப்படியே நம்ம சேல் பண்ண வேண்டியதுதான். எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், ஹேண்ட் வாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இங்கே வந்து லேபிள் ஒட்டிட்டு நீங்கள் வந்து சேல் பண்ணிடலாம். நாம் கட்டுறதை பிறருக்கும் கற்றுக் கொடுத்து வாழ்வில் முன்னேற உதவும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.